எல்லோருக்கும் காலை வணக்கங்கள். நான் உங்கள் குட்டி ஃபார்மர். இன்றைக்கி என்ன தகவல் பார்க்கலான்னா, கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுச்சு, மழை காலம் ஆயிடுச்சு. நம்ம வெயில் டைமில் வச்சுருந்தோம் பூச்சி, கடைசி டைமில் வந்து கூண்டு அடிக்கிற டைமில் வந்து கூலிங்கான சூழ்நிலையாக உருவாயிடுச்சு. அதனால் பட்டுப்புழு கூண்டு அடிக்கிறதுக்கு என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னா, நிறைய பூச்சிங்க வந்து கூண்டு அடிக்காமல் நின்று போச்சுங்க. அதே மாதிரி கொஞ்சம் இதுக்கு முன்னாடி விட இந்த வாட்டி ரொம்ப கம்மியான அளவு தான் அடிச்சிருக்கு. செலவு பண்ணதுக்காவது வருமா என்னன்னு தெரில. அந்த மாதிரி சூழ்நிலை ஆயிடுச்சு. இதுக்கான முழுமையான காரணம் என்னென்னா, கிளைமேட் சேஞ்ச் ஆனது தான். பூச்சியில் வந்து எந்த விதமான ஒரு அளவுக்கு ஃபெயிலியர் இல்லாமல் தான் இருக்குது, நல்லபடியாக தெரியுது. ஆனால் கூண்டு அடிக்கல. என்ன காரணம்? டெம்பரேச்சர் ரொம்ப பிலோ ஆயிடுச்சு. இப்போது மினிமம் லெவலில் 25 தான் இருக்குது, மேக்ஸிமம் 25, 4, 25, 1. நான் பூச்சி வைக்கிற கால சூழ்நிலையில் டெம்பரேச்சர் எவ்வளோ இருந்ததுன்னா 35, 36, 38, அதிகபட்சம் 40 வரைக்கும் போயிருந்தது. இந்த சூழ்நிலை இருந்தும் மேலே வைக்கல் உதிரி தண்ணிலாம் ஊற்றி அப்படியே பூச்சி ஒரு நல்லபடியாக வளர்த்தோம். ஆனால் கூண்டு அடிக்கிற டைமில் வந்து ப்ராப்ளம் ஆகி போச்சு. அப்படியே சடனாக ஒரு 10-15 பாயிண்ட்டு டெம்பரேச்சர் வந்து குறைஞ்சிச்சு. டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தாலும் கூண்டு வச்சிட்ருக்கோம், சடனாக குறைஞ்சிட்டு ப்ராப்ளம் ஆகி போச்சு. இந்த மாதிரி ப்ராப்ளம் நடந்திருக்கா? முன்னாடி விவசாயிங்க தெரிஞ்சால் சொல்லுங்கள். அந்த கற்றுக்கின விவசாய தகவலை அடுத்தடுத்த விவசாயிகளுக்கு பகிர்ந்துங்க. இதுதான் நம்மளுடைய அடிப்படை வேண்டுகோள். ஒரு மாதத்துலேயும் ஒரு புது விதமான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் அதிகமாக இருக்கக்காண்டி குறைஞ்ச பாடில்லை. என்றும் புதிய தலைமுறை விவசாயிகளுக்காக நான் உங்கள் குட்டி ஃபார்மர்.